மேவி போஷெத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. 2 சாமுவேல் 9:13. மேவி போஷெத் முகத்தில் யோனத்தானை கண்ட தாவீது அவனை தன்னுடைய மேஜையில் எப்பொழுதும் உணவு அருந்தும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருந்தான். மேவி போஷெத் எவ்விதமாக தாவீது ராஜாவினிடத்தில் கெஞ்சினானோ அவ்விதமாக நாமும் கூட மகிமேன் ராஜாவினிடத்தில் கெஞ்சலாம். இந்த செத்த நாயை நோக்கும்படியாக நான் எம்மாத்திரம் என்று மேவி போஷெத் தாவீதினிடத்தில் கெஞ்சினான். யோனத்தானை மேவி போஷேத்தில் கண்ட தாவீது இவ்விதமாக அவனுக்கு உதவி செய்தான். அவ்விதமாகவே நம்மில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பார்க்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்மை போன்ற எளிமையான ஏழை மக்களை தேவன் தாமே அவருடைய குமாரனுடைய சாயலை காண்பது நிமித்தமாக உயர்த்துகிறவராக, வறுமையிலிருந்தும் துரத்தப்பட்ட நிலையிலிருந்தும் உயர்த்துகிறவராக, உன்னதமான ஸ்தானத்தில் எழுப்பி நிலைநிறுத்துகிறவராக காணப்படுகிறார். அவன் முடவனாயிருந்தது ஒரு குமாரன் மகன் என்ற அந்தஸ்தை குறைத்து போடவில்லை. மேலும் கூட இருக்கும்படியான குறைகள் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை குறைத்து விட முடியாது. ஒருவேளை பாவம் நம்மை அந்த ஒரு குறைவுள்ள நிலைக்கு கொண்டு செல்லலாம். ஆனாலும் கூட தேவன் தம்முடைய குமாரனை நம் மூலமாக பார்க்கும் பொழுது நம்மை நிச்சயமாக இரக்கத்தோடு கண்ணோக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக வாழ்க்கையில் பாவம் என்பது நம்மை முடவனாக ஆக்கிவிடுகிறது. ஆனாலும் கிறிஸ்துவில் நாம் நம்மை தாமே கண்டுகொள்ளும் பொழுது அந்த முடம் நீங்கினவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் நடக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். தேவனே, உம்முடைய அருமையான கிருபை என்பது ஒரு முடவனாய் போன்ற என்னை போன்ற ஒரு மனித வாழ்க்கையில் மறுபடியுமாக என்னை நிலைநிறுத்தவும், என்னை நடந்து வாழ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் செல்லவும் உதவியாக இருக்கிறது. உண்மைதான், பாவம் நம்மை எப்பொழுதும் நம்மை முடவனாக்கி நிலைதடுமாற செய்கிறது. ஆனால் கிறிஸ்துவில் நம்முடைய வாழ்க்கையானது முடம் இருந்தாலும் அந்த முடத்தை நீக்கி நம்மை வாழுகிற நடக்கிற ஒரு நபராக நம்மை மாற்றி அமைக்கிறது. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு மேலானது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென்.